பசி எடுத்தாலும் சாப்பிடணும் துரத்தி விட்டுருவாங்க. அங்க கோதால இறங்கிடும். இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பசிக்காக காத்திருந்து சாப்பிடுவதே அனைத்து சர்க்கரை, பிபி, ஆஸ்துமான்னு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே சிகிச்சை பசி எடுத்தால் சாப்பிடுவது மட்டுமே. இதைத்தான் நமது தாத்தா திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு 1.25 வரியில உலக வைத்தியத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. 2000 வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்புக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுட்டு அடுத்த பசி வரைக்கும் காத்திருந்து சாப்பிட்டா உனக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை என்பதே வள்ளுவர் வாக்கு. அப்ப 1.25 வரியில புரிஞ்சது. இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எனவே இங்க பாருங்க, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும், சரிங்களா? இனிமேல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டோமான்னு யோசிங்க. ஒருவேளை சாப்பிட்டு இருந்தா ஒரு டைரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட்ல கோடு போடுங்க. இங்க பாருங்க, ஒரு முறை பசி எடுத்து சாப்பிட்டா உங்க டைரியில ஒரு கோடு போடணும், சரிங்களா? இங்க பாருங்க, என்னைக்காவது உங்க வீட்டுக்கு வருவேன், மரியாதையா டைரி கேட்பேன், எனக்கு கொடுக்கணும். நான் எண்ணி பார்ப்பேன், குறைஞ்சது 10 கோடு இருக்கணும். அதுக்காக 10 கோடு போட்டுட்டு இந்த மாசம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பா சாப்பிடக்கூடாது. மினிமம் 10, மேக்சிமம் 90. சிம்பிளா சொல்லட்டுங்களா? மாதத்தில் எத்தனை முறை பசி எடுத்து சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். செகண்ட் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது உதட்ட மூடி மென்னா நல்ல சக்கரை, உதட்ட பிரிச்சு மென்னா கெட்ட சக்கரை. ஏன் தெரியுமா? எச்சில் இருக்குல்ல, எச்சில் தான் சாப்பாட மருந்தா மாத்துதுங்க. எச்சில் அவ்வளவு என்சைம்ஸ் இருக்கு, சலைவான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, யாரெல்லாம் உதட்ட மூடி சாப்பிடுறீங்களோ எச்சில் ஒழுங்கா வேலை செய்யும். யாரெல்லாம் உதட்ட பிரிச்சு சாப்பிடுறீங்களோ காத்து உள்ள போகுது இல்லையா? வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. சாப்பிடும் போது உதட்ட பிரிச்சு சாப்பிட்டா காத்து உள்ள போய் ஜீரணத்தை கெடுத்துரும். ஏங்க, நாம எல்லாம் பொதுவா எப்படிங்க சாப்பிடுவோம்? நல்லாவே இருக்க மாட்டோம். எப்படி சாப்பிடணும்? சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி மெல்ல வேண்டும். இங்க பாருங்க, சாப்பாடை வாயில் போட்டு பாருங்க. உணவை மெல்லும் பொழுது லிப்ல ஓபன் இருக்கக்கூடாது, உதட்டு பிரியக்கூடாது, அவ்வளவுதாங்க. ஏங்க, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி எல்லாம் போங்க, அங்கெல்லாம் யாருமே சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? யூரோப் கண்ட்ரில 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியுமா பாடம்? டேபிள் மேனஸ். தமிழ்ல சாப்பாடை எப்படி சாப்பிடுறதுங்கிறதா ஜெர்மனியில் 2 வயது குழந்தைக்கு பாடம். ஜெர்மன் நாட்டுல யாராவது பள்ளிக்கூடத்திலயோ காலேஜ்லயோ அப்படி மட்டும் சாப்பிட்றத பார்த்தாங்கன்னா டீச்சர் ஃபைன் போடுவாங்க. ஜெர்மன், பிரான்ஸ்ல ஏதாவது ஹோட்டல்ல போயிட்டு அப்படி சாப்பிட்டுருங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, இடியட், கெட் அவுட் அப்படிம்பாங்க. அங்கு உதட்டை பிரிச்சு சாப்பிடுவது அவமானம், கெட்ட பழக்கம். இப்ப சொல்லுங்க, அந்த ஜெர்மன், பிரான்ஸ் கம்பெனி தான் நமது நாட்டில் அனைத்து கம்பெனிகள், அதாவது மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளிகளும் யூரோப்பு கண்டிக்காரங்க. அந்த நாய அவன் நாட்டுல மட்டும் எஜுகேஷனை ஒழுங்கா வச்சுக்கிட்டு நமது நாட்டில் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜெர்மன் நாட்டுல எவனும் இங்கிலீஷ் பேச மாட்டான், நம்ம இங்கிலீஷ் பேசுறோம்ல, அதுவே வியாதி. யார் ஆங்கில மொழியில் உங்கள் குழந்தைக்கு பாடம் சொல்லித் தரீங்களோ இதை விட மிகப்பெரிய நோய் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்ல படிச்ச யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. தாய்மொழியில் படித்தால் மட்டுமே அனைத்து புரியும். ஜெர்மன் நாட்டுல தாய்மொழி தான் படிக்கிறாங்க, பிரான்ஸ் நாட்டுல தாய்மொழி தான் படிக்கிறாங்க. அவங்க தான் ஊர்ல 140 கண்ட்ரில பிசினஸ் பண்றாங்க. நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் படித்தவர்கள் வேலைக்கு செல்வார்கள், தாய்மொழியில் படித்தவர்களே முதலாளிகள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். செகண்ட் பாயிண்ட் உதட்ட மூடி சாப்பிடணும். மூணாவது பாயிண்ட் கவனம்
கவனம் சாப்பாட்டுல இருக்கணும். வித் அவேர்னஸ். இட்லி, தோசை, பொங்கல், அதை விட்டுட்டு இட்லி, தோசை, பிசினஸ், குடும்பம், பொண்ணுரங்கம், சக்தி, அன்னியாரு, பிரகாஷ், சாப்பாடு ஜீரணம் ஆகாது. சாப்பிடும் பொழுது இந்த சீரியலு, பிசினஸ், குடும்பம் பிரச்சனை யாரு யோசிக்கிறீங்களோ அதாங்க சாப்பாடு ஜீரணமாக மாட்டேங்குது. சில பேர் கேட்கறாங்க, வயிறு தாரண சாப்பாடு போட்டா ஜீரணம் ஆயிட்டு போக வேண்டியதானே, மூளைக்கு தானே நான் வேலை கொடுக்குறேன், மூளைக்கு வேலை கொடுத்தா வயிறு ஏன் ஜீரணம் பண்ணாதுன்னு. ஹலோ, உங்கள் மூளை சாப்பிடும் பொழுது எதை சம்பந்தமா யோசிக்குதோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பி தான் சுரக்கும், ஜீரண சுரப்பி சுரக்காது. புரியலையா? சாப்பிடும் பொழுது சோத்தை கவனிச்சாத்தான் ஜீரணம் ஆகும். வேற எதை கவனிச்சாலும் ஜீரணம் ஆகாது, எதை நினைச்சாலும் ஜீரணம் ஆகாது. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு மதியம் இப்ப 1:30 மணிக்கு சாப்பிட போறீங்கல்ல, இவருங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்கல்ல, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க கிட்ட வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இனிப்பு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அவங்க கடைக்கு போயிருக்காங்க. என்ன தெரியுமா வாங்குறதுக்கு? வெண்ணெயிலேயே ஊர்ன ஜிலேபி வாங்க போயிருக்காங்க. இது வந்துடும் 1:30 மணிக்கு. 1:30 மணிக்கு சாப்பிட போறீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டு கூட வெண்ணெயிலேயே ஊர்ன ஜிலேபிங்க, பட்டர் ஜிலேபிங்க கொடுக்க போறாங்க. எல்லாரும் கற்பனை பண்ணுங்க. எச்சில் ஊறுதா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதா? ஒன்னு சொல்லிட்டா, யாருக்கு பர்த்டேவும் கிடையாது, வெண்ணெய் ஜிலேபியும் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இல்லையே திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. நான் சும்மா புரிவிக்கிறதுக்காக சொன்னேன். வெண்ணெயிலேயே ஊர்ன ஜிலேபி யோசிச்சு பார்த்த உடனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதான் ஜீரண சுரப்பி. பாவம் பல பேர் ஏமாந்து போயிட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ 1:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்க போறேன். இது லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வெறும் சியா முய்யா கையா முய்யான்னு சொல்றேன். யாருக்காவது எச்சில் ஊறிச்சா? அப்ப சியா முய்யா கையா மோக்கு ஏன் ஊர்ல, ஆனா வெண்ணெய் ஜிலேபி ஊறிச்சா இல்லையா? அப்போ ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது நமது மூளை அந்த பொருளை எப்படி ஜீரணம் செய்ய வேண்டும் என்று ரெக்கார்டு கிரியேட் செய்கிறது. அப்ப ஏற்கனவே சாப்பிட்ட இட்லி, தோசை, பொங்கலை நினைச்சா போதும், ஜீரண சுரப்பிலாம் சுரக்கு. இதான் ஃபார்முலா. புரிஞ்சுக்குங்க. நான் பெருசாலாம் ஒண்ணு சொல்ல. பசி எடுத்து சாப்பிடுங்க, உதட்ட மூடி மெல்லுங்க, கவனத்தை சாப்பாட்டில் வையுங்கள். சில பேர் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி. நம்ம மச்சானுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தோம் பிசினஸ் பண்றேன்னு சொல்லி, திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறான். கேட்டு கேட்டு பார்த்தாச்சு. இவளை பார்த்தா மூஞ்சி முறைக்கிறான். இந்த குடும்பம் எல்லாம் பணம் கொடுத்தா திருப்பி தராது போல் இருக்குன்னு யாரெல்லாம் மச்சானுக்கு கொடுத்த கடன் நினைச்சிட்டு சாப்பிடுறீங்களோ சாப்பாடு ஜீரணம் ஆகாது. உங்க மச்சா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மச்சாலும் திருப்பி தர மாட்டாங்க. கொடுக்காதீங்க. நானெல்லாம் எவ்வளவு கொடுத்து ஏமாத்திருப்பேன். இந்த பிசினஸ், குடும்பம், சீரியலு, இதை திங்க் பண்ணிட்டு யாரு சாப்பிடுறோமோ இதுதான் உடம்புக்கு நோய். பிளீஸ், இனிமேல் சாப்பிடும் பொழுது எல்லாத்துக்கும் குப்பையில போட்டு சாப்பாட்டை பத்தி மட்டும் நினைங்களேன். சாப்பாடு ஜீரணம் ஆயிருங்க. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், சாப்பிடுவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, இந்த உணவை கொடுத்தையே நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. மருந்துங்க. சொல்லாம சாப்பிட்டா கொட்டிக்கிறது. நீங்க கேட்கலாம், அது என்ன ஒரு கெட்ட உணவை இறைவான்னு சொன்னா ஒழுங்கா ஜீரணமாயிருமான்னு. ஹலோ, யாரு நம்ம சொல்றது? யாரு? இறைவன் ஆகும். நம்பிக்கை இல்லையா? நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு டப்பா தண்ணி எடுத்து இங்க வைங்க, இன்னொரு டப்பா தண்ணி எடுத்து இங்க வைங்க. இந்த டப்பாட்ட போயிட்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டெய்லி சொல்லுங்க. இந்த டப்பாட்ட போயிட்டு நாயே பேயே பரதேசின்னு திட்டுங்க. ஒரே வாரம் இந்த டப்பா தண்ணி கெட்டு போயிடும். இந்த டப்பா தண்ணி மணக்கும். செக் பண்ணி பாருங்க, எண்ணங்களுக்கு பவர் இருக்குங்க. வீட்டுல செடி வளர்த்திட்டு இருப்பீங்க, யாராவது வந்து தொட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட்டு போயிருங்க. எண்ணம் சரியில்லாதவங்க தொட்டா செடியே பட்டு போகுதுங்க. குழந்தைய தூக்குவாங்க, கண்ணு வச்சிருவாங்க, எவ்வளவு அழகா இருக்கு நல்லா இருக்குன்னு. அந்த குழந்தை அப்படியே ஒண்ணுமில்லாம போயிருங்க. எண்ணங்களுக்கு நிறைய வலிமை இருக்குங்க. எனவே சாப்பிடுவதற்கு முன்னால் இறைவான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அது மருந்தாக மாறுது. சாப்பாட்டை குறை சொல்லாதீங்க. சில பேர் இருப்பாங்க, ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு புரோட்டா வாங்கிட்டு, புரோட்டாலாம் சாப்பிடவே கூடாதாமா, ஆமா நல்லதே இல்லையாமா, அப்புறத்துக்கு சாப்பிட வச்சுட்டு போக வேண்டியதானே. பல பேருங்க இந்த சாப்பிடும் போதுதான் சோத்தை குறை சொல்றது. இவருங்க குறை சொல்றதா இருந்தா சாப்பிடாதீங்க, சாப்பிடறதா இருந்தா குறை சொல்லாதீங்க. தட்டுல வச்சு சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி கெட்டதா பேசாத. புரிஞ்சுங்களா? தட்டுல வச்சு சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா
நல்ல வார்த்தை மட்டும் பேசுங்க. இல்லையா சாப்பிடாம சும்மா கூட இருங்க. சாப்பிடும் போது குறை சொல்லாதீங்க. குறை சொன்னா ஜீரணம் ஆகாதுங்க. நம்ம ஏன் தெரியுமா நல்லா இல்ல, டிவியில பேப்பர்ல எப்ப பார்த்தாலும் தர்பூசணியை ஊசி வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி 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 நம்ம எதை பார்த்தாலும் பயந்து திரியிறோம். மருந்து மாத்திரையை மட்டும் அள்ளி அள்ளி போட்டுக்கிறோம். கேடு கெட்ட மருந்த மாத்திரையை விட அப்படி ஒண்ணும் இப்ப இருக்கிற பழங்கள் காய்கறி எல்லாம் கெட்டெல்லாம் போகல, கெட்டு போயிருக்கு. மாத்திரை விடுக்கு பரவாயில்லைங்க. 100% கெமிக்கல் இருக்கிற மாத்திரையை சாப்பிடுறதுக்கே யோசிக்காத நீங்க 5%, 10% கெமிக்கல் இருக்கிற பழங்களை காய்கறியை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? பாருங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, குறை சொல்லாதீங்க. குறை சொல்றதா இருந்தா சாப்பிடாதீங்க. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், பல்லு இருக்கு இல்லையா, பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும். அப்பதான் ஜீரணம் ஆகும். அப்படியே முழுங்குனீங்கன்னா ஜீரணம் ஆகாது. யாரெல்லாம் பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ உங்க வயிற்றுக்கு ஒருவேளை வாய் இருந்தா திட்டும். அறிவு இருக்கா உனக்கு, எங்கிட்ட பல்லா இருக்குது, அறிவில் உனக்கு மென்னு சாப்பிட வேண்டியதால திட்டும். வயிற்றுல பல்லு இருக்கா, இல்ல மிக்சி மாதிரி பிளேட் இருக்கா, இல்ல கிரைண்டர் மாதிரி கல் இருக்கா? எல்லாரும் யோசிங்க. வயிறுங்கிறது ஒரு டப்பா, அதுக்குள்ள தண்ணி இருக்கும். தண்ணிக்கு பேர் என்ன தெரியுமா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இவருங்க, இப்ப யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்க வயிற்றுல ஆசிட் சுரந்துரும். ஓகேவா? இல்ல கவனிங்க, சுமாரா 40 வாய் சாப்பிடுறோமா? 40 வாய் எழுதி வச்சுக்காதீங்க, சும்மா சொல்றேன். ஒரு 40 வாய் சாப்பிடுறோமா, அப்ராக்சிமேட்டா 40 வாயை ஜீரணம் பண்றதுக்கு ஆசிட் சுரந்துருச்சு. தப்பு எங்க நடக்கு தெரியுமா? முதல் 4 வாய குண்டு குண்டா முழுங்கிடுறோம், பல்லுக்கு வேலை கொடுக்காம. அப்ப பல்லுக்கு கொடுக்க வேண்டிய வேலைய வயிற்று கொடுக்கிறோமா? 40 வாய ஜீரணம் பண்ண வேண்டிய ஆசிட் முதல் 4 வாய ஜீரணம் பண்ண உடனே தீந்துருது. அப்போ முதல் 4 வாய் நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல மருந்து தீந்து போச்சா? வயிற்றுல ஆசிட் இல்லையா? ஏன் இல்ல? பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காதனால. அப்ப என்ன ஆகுது? அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பிடுறோமா, பொத்து பொத்துன்னு விழுகுதா? வயிற்றுல ஆசிட் இல்லையா? அது ஒழுங்கா ஜீரணமாக மாட்டேங்குதா? இதுதான் கெட்ட சக்கரை, கெட்ட கொழுப்பு, கெட்டது. தொப்பை வந்துருது, உடம்பு குண்டாயிரு. அப்புறம் நம்ம என்னவோ வாக்கிங் போவோம். 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் வாக்கிங் போயிட்டோம்னு 2 முட்டை பப்ஸ் சாப்பிட்டுருவோம். கணக்கு டேலி ஆகும். இப்பெல்லாங்க எங்கெல்லாம் வாக்கிங் போறாங்களோ சுண்டல் முறுக்கு விற்கிறாங்க. நடக்க வேண்டியது, திங்க வேண்டியது, வர வேண்டியது. அதுக்கு எதுக்கு அங்க போக வேண்டியது? ஏற்கனவே தின்னது ஓவர் ஆயிடுச்சு, அங்க போறது, அங்க போய் சுத்திட்டு அங்கே தின்னுட்டு வருது. இப்பெல்லாம் யாரும் வாக்கிங் எல்லாம் போறது இல்லைங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில காட்டுறாங்க. ஒரு மிஷின் எடுத்து வயிற்றுல கட்டிட்டு பிளக்க போட்டு சுவிட்ச் போட்டு என்னங்க பண்றீங்க? தொப்பை வந்துருச்சு, உடம்பு வந்து திங்க வேண்டியது, ஆட வேண்டியது, திங்க வேண்டியது, ஆட வேண்டியது. மானங்கெட்ட பொழப்பு. எதுக்கு திம்பான, எதுக்கு ஆடுவானே? நான் ஒரு வீட்டுக்கு போனேங்க, 4 மிஷின் இருக்கு. ஓடுறது, ஒடியாடுறது, குட்டிக்கார போறது, பல்ட்டி அடிக்கிறதுன்னு. வித்தா 1 கோடிக்கு போக மாட்டேன் மிஷின். இன்வெஸ்ட்மெண்ட். சாப்பாடு மட்டும் வழக்கம் பாட. புரிஞ்சுக்குங்க. இந்த வாக்கிங் போனாலாம் வெயிட் கம்மியாகாது, உடம்பு கம்மியாகாது. மிஷின் வச்சு ஆடினாலும் ஒன்னாகாது. சாப்பாட்டை ஒழுங்கு பண்ணணும். ஒழுங்கு பண்ண எப்படி பண்ணணும்? பல்லுக்கு வேலை கொடுத்து முழுங்கணும், அவ்வளவுதாங்க. இந்த கூட்டத்திலே பாருங்க, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, சமுதாயத்துல கெட்ட பேர், வென பிடிச்ச உடம்புமாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. இவங்க திண்டு திண்டு குண்டாய் திட்டிட்டு இருப்பாங்க. உங்களை பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சில பேரு குண்டா இருப்பாங்க, கேட்டு பாருங்களேன். நான் எங்கெங்க சாப்பிட்றேன், ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்பாங்க. ஒரு சப்பாத்தியை முழுங்குனா குண்டு, 10 சப்பாத்தியை மென்னா ஒல்லி. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மென்னிஃபையிங் இன் தி மவுத். அதாவதுங்க, ஒல்லியா இருக்க நிறைய சாப்பிட்றாங்கல்ல, ஏன் உடம்பு வர மாட்டேங்குதுன்னா நல்ல மெல்லி சாப்பிட்றாங்க, வராது. குண்டா இருக்கிறவங்க கம்மியா தான் சாப்பிடுவாங்க, முழுங்குறாங்க, குண்டாகிறாங்க, அவ்வளவுதாங்க விஷயம். நான் வேற மாதிரி சொல்லட்டா, யாராவது ஒல்லியா இருக்கீங்களா, கொஞ்சம் உடம்பு வேணுமா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வழக்கமா 4 இட்லி சாப்பிடுறீங்கல்ல, இனிமேல் குண்டாகணும்னா ஒரே ஒரு இட்லி சாப்பிடுங்க, குண்டாயிருவீங்க. ஒரே ஒரு கண்டிஷனு, கப்பு கப்புன்னு முழுங்கிடணும். குண்டா இருக்கீங்களா, ஒல்லியாகணுமா, ஐடியா கொடுக்குறேன்.
வழக்கமா 4 இட்லி சாப்பிடுறீங்களா, இனிமேல் 8 இட்லி சாப்பிடுங்க, நல்லா மென்னு சாப்பிடுங்க, ஒல்லியாயிருவீங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? எத்தனை இட்லி, தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடா அதெல்லாம் முக்கியம் இல்ல, பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையா. இன்னையில இருந்து எதை சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வராது. பசி எடுத்து சாப்பிடணும், மாதத்தில் 10 முறையாவது பசி எடுத்து சாப்பிடணும், உதட்டை மூடி மெல்லணும், கவனம் சாப்பாட்டில் இருக்கணும், பிரார்த்தனை செய்யணும், பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைத்து சாப்பிடணும். முழுங்கருக்கு முன்னால வயிற்றுல பல்லு இல்லைன்னு நினைச்சிட்டு முழுங்குங்க, அவ்வளவுதான். 6வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும். நோட் திஸ் பாயிண்ட். குடிக்கவே வேண்டாம்னு சொல்லல, குறைவா குடிக்கணும். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சில பேர் இருக்காங்க, சாப்பிட உட்கார்ந்த உடனே ஒரு டப்பா தண்ணி எடுத்து கடகடன்னு ஊத்திட்டு சாப்பிட ஆரம்பிப்பீங்களா, சாப்பாடு ஜீரணமே ஆகாது. வயிற்றுல ஆசிட் சுரந்திருக்குன்னு சொன்ன இல்லையா, இந்த ஒரு டப்பா தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? ஆசிட் அவிஞ்சு போயிடும், நீர்த்து போயிடும், டைலூட் ஆயிரும், சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. எனவே இங்க பாருங்க, 2 மணிக்கு சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1:30 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, சாப்பாடு சூப்பரா ஜீரணமாகும். அதாவது சாப்பிடுவதற்கு 1/2 மணி நேரம் முன்னால் தண்ணி நிறைய குடிக்காதீங்க. இதான் பாயிண்ட். அடுத்தது, சில பேர் இருக்காங்க சாப்பிடும் பொழுது தண்ணி குடிச்சிட்டே சாப்பிடுறாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு வாய் சாப்பாடு ஒரு முடக்கு தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு ஒரு முடக்கு தண்ணி. நல்லா இருப்பீங்க நீங்க எல்லாம். சோற சாப்பிட தண்ணி எடுத்து ஊத்துனா எப்படிங்க ஜீரணமாகும்? தண்ணி வாயில ஊத்துனா என்சைம்ஸ் வேலை செய்யாதா? கொஞ்சம் அளவுக்கு அதிகமா போனா வயிற்றுல இருக்கிற ஆசிட் வேலை செய்யாதா? தண்ணி இங்கேயும் கிடைக்கும் இங்கேயும் கிடைக்கும். எனவே சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்காதீங்க. சில பேர் அது எப்படிங்க தண்ணி குடிக்காம சாப்பிடுறதுன்னு கேட்டா, நல்லா மென்னு சாப்பிடும் பொழுது சாப்பாடே தண்ணியா மாறினா தண்ணி தனியா எதுக்கு? எனவேதான் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டை குடி, தண்ணீரை சாப்பிடு. இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சா போதும். சாப்பாட்டை நல்லா மென்னு தண்ணி மாதிரி மாத்தி குடிக்கணும், தண்ணிய டீ சாப்பிடுற மாதிரி மெதுவா சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்க, தண்ணியும் மருந்தா மாறும், சாப்பாடு மருந்தா மாறும். எனவே சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிட்டா தண்ணி தாகமெல்லாம் எடுக்காதுங்க. அடுத்தது, சாப்பிட்டு முடிச்சுன்னு சில பேர் எடுத்து ஊத்துன்னு ஊத்துவாங்க, அதையும் செய்யக்கூடாது. இப்பதானே சாப்பிட்டுருக்கீங்க, தண்ணி ஊத்துனா ஜீரணம் ஆகாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன், சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க, அதுக்கப்புறம் குடிங்க. இப்படின்னு சொன்ன உடனே சில பேர் என்ன கேக்குறாங்க, தம்பி நீ சொல்ற மாதிரி செஞ்சா சாப்பிட்றதுக்கு முன்னால 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சாப்பிட்டு முடிச்சு வேற வேண்டாம்னு சொல்ற, நீ சொல்றத பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியே குடிக்க கூடாதா? எல்லாரும் நல்லா கவனிங்க, குடிக்கவே கூடாதுன்னு சொல்லல, கம்மியா குடிங்கன்னு சொல்றேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, புரியலையா? வேற மாதிரி சொல்றேங்க. அதாவது குடிக்கலாம் ஆனா குடிக்க கூடாது, வரும் ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு தண்ணி குடிக்க கூடாது. நீங்க பாருங்க, நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா வயிற்றுல போய் ஆசிட் அமைஞ்சிருமா? தண்ணி குடிங்க, பிக்கல் சிக்கல் காரம் எல்லாம் வரும், தண்ணி குடிங்க, நல்லா கவனிங்க. குடிக்கவே வேண்டாம்னு சொல்ல, அளவு குறைவாக குடியுங்கள். பாருங்க, குடிக்கிற தண்ணி உதடு வாயு தொண்டை வரைக்கும் போகணும், வயிற்றுல விழுகக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சமா குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. பிக்கல் காரம் சிக்கல் வந்துச்சுன்னா கொஞ்சமா குடிங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, முடிச்சுன்னு பாருங்க, அதாவது சாப்பிடும் போது குடிக்கிற தண்ணி வயிற்றுக்கு தேவையில்லை, வாயு உதடு தொண்டைக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படும். சாப்பிட்டு முடிச்சு 1/4 மணி நேரம் கழிச்சுதான் வயிற்றுக்கு தேவைப்படும். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி ஃபுல்லா குடிச்சிருங்க, சாப்பாடு அன்று ஜீரணமாகிவிடும்.